ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய உளவு பிரிவு மிக துல்லியமாக அங்கு செயல்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் வருகிறார் போகிறார் என்பதை ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு இடத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2000ஆம் ஆண்டு மொத்தமாக லெபனான்ல இருந்து இஸ்ரேலை வாஷ் அவுட் செய்கிற அளவுக்கு பாரிய முன்னெடுப்புகளை செய்தவர் ஹசன் நஸ்ருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 358வது நாளாக காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் பாலஸ்தீன நிலப்பரப்புக்கு ஆதரவாக துணைக்கு வந்திருக்கக்கூடிய லெபனானிய ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு சோகமான நாளாக விடிந்ததுதான் இன்றைய நாள். ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவராக பல்லாண்டு காலங்கள், நீண்ட காலங்கள் தலைவராக பதவி வகித்த ஹசன் நஸ்ருல்லாஹ் அவர்கள் துல்லியமான தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இறுதி நேரத்தில் கடந்த 3 மணி நேரங்களுக்கு முன்பதாக ஹிஸ்புல்லாக்களுடைய இராணுவ பிரிவு எங்களுடைய தலைவரை இழந்திருக்கிறோம் என்கிற செய்தியினூடாக தங்களுடைய தலைவரை இழந்த செய்தியை உறுதிப்படுத்தியும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இதுதான் டாக் ஆஃப் த டே ஆகவே மாறி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு யூதர்கள், அதிலும் குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க இதற்கு எதிராக வான வேடிக்கைகளை போட்டு கொண்டாடக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் லெபனான், சிரியா, அதே போன்று பாலஸ்தீனம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள், அதே நேரத்தில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இதற்கு எதிராக கண்ணீர் மல்க, கண்ணீர் விட்டு அழுது புலம்பக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களில் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். தாய்மார்கள் அழுது புலம்புகிறார்கள், பெற்றோர்கள் அழுது புலம்புகிறார்கள். தங்கள் வீட்டில் இருந்த ஒருவரை இழந்து விட்டதாக அத்தனை பேரும் நினைக்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, லெபனானுக்காக ஹசன் நஸ்ருல்லாஹ் நின்றார் என்றதை விட ஹசன் நஸ்ருல்லாஹ் பாலஸ்தீனத்திற்காக நின்றார் என்பதுதான் இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விவகாரமாக இருக்கிறது. அதிலையும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு பக்கம் என்னன்னா, அதாவது முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே சுன்னா பேசுகிற முஸ்லீம்கள், ஷியா என்கிற 2 பிரிவுகள் இருப்பதை சர்வதேசமும் அறியும். அதிலையும் சுன்னா பேசுகிற முஸ்லீம்களாக இருப்பவர்கள் மிடில் ஈஸ்ட் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய நிலையில் லெபனானை பொறுத்தவரையில் லெபனான், சிரியா, அதே போன்று ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் அதிகமாக ஷியாக்கள் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் உலகம் முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா, ஷியாக்களும் சன்னி முஸ்லீம்களும் எப்பொழுதுமே சண்டையிட்டுக் கொள்வார்கள், அவர்களுக்குள் அடித்துக் கொள்வார்கள் என்பதுதான் உலகம் முழுவதும் உண்டாக்கப்பட்டிருந்த ஒரு பிம்பமாக இருந்தது. கொள்கையில் நேர்முரணான 2 பக்கம் இருந்தாலும் சுன்னா பேசக்கூடிய இஸ்லாமிய உம்மத்தினுடைய இஸ்லாமிய கொள்கைக்கு நேர்முரணான கொள்கையில் அவர்கள் இருந்தாலும் 2 தரப்பும் எப்பொழுதும் மோதிக்கொண்டே இருக்கிறது என்கிற பார்வையை சர்வதேசத்திற்கும் இத்தனை நாளாக உண்டாக்கி வைத்திருந்த நிலையில தான் இந்த காசா வார் என்பது காசாவில் இருக்கக்கூடிய சுன்னா பேசுகிற முஸ்லிம்களுக்காக லெபனான் உள்ளிட்ட பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஷியா கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எங்கள் சகோதரர்கள் இவர்கள் என்று சொல்லி மொத்தமாக வந்து நின்று போராடி கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளாக இருந்தாலும் சரி, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய படைப்பிரிவினராக இருந்தாலும் சரி, சிரியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஈவன் ஈரானாக இருந்தாலும் சரி, இவர்கள் தான் தற்போது நடந்து வருகிற காசா போரில் முன்னணியில் நின்று பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்கள், ஆயுதங்களை வழங்கக்கூடியவர்கள், பல நேரங்களில் சண்டைகளில் ஈடுபடக்கூடியவர்கள். இந்த நிலையில தான் இன்றைய தினம், அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஒரு பாரிய தாக்குதல்ல ஹசன் நஸ்ருல்லாஹ் துல்லியமாக இருந்த இடத்தில் தாக்கப்பட்டார். அதாவது ஹசன் நஸ்ருல்லாஹ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்கிறார். இந்த கூட்டத்தில் ஹசன் நஸ்ருல்லாஹ் மாத்திரம் இருக்கவில்லை, அவரோடு சேர்த்து IRGC-யினுடைய ஒரு சில தளபதிகளும் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பேரோடு வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த நிலையில தான் இந்த கட்டிடம், இந்த இடத்தில் இருந்த கட்டிடத்தில் தான் குறித்த கூட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே நான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பிரேக்கிங் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், கட்டிடத்தில் நடந்ததுன்னா கட்டிடத்துக்குள்ள நடக்கல, கட்டிடத்துக்கு கீழே இருந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் அந்த
அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அண்டர் கிரவுண்ட்ல இருந்த கூட்டத்தின் மீது, அதாவது இந்த இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் இருந்த இடம் மாதிரி தெரியும். இந்த இடத்துல பாரிய 3 கட்டிடங்கள் இருந்த நிலையில துல்லியமாக கட்டிடத்தின் மீது அட்டாக் பண்ணி கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதற்கு பிறகு இந்த கட்டிடம் இருக்கக்கூடிய பகுதிகள் போட்டோவில் உங்களுக்கு இப்படி தெரிந்தாலும் கிட்டத்தட்ட 85க்கு மேற்பட்ட பங்கர் பஸ்டர் பாம்களை அவர்கள் இந்த இடத்தில் போட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா இந்த காட்சிகளை பார்த்தா இந்த இடத்துல 80க்கு மேற்பட்ட பங்கர் பஸ்டர் பாம் போடப்பட்டிருந்தால் இது இதைவிட அகோரமான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா குறைந்தபட்சம் அவர்கள் 80 என்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம். குறைந்தது ஒரு 30க்கு மேற்பட்ட குண்டுகளையாவது இந்த இடத்தில் அவர்கள் போட்டிருக்க வேண்டும். காரணம் என்னன்னா பங்கர் பஸ்டர் பாம் என்பது பூமியை உடைச்சுக்கிட்டு போறது தான், அந்த பங்கரை அழிக்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்து அந்த தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் இங்க நீங்க என்ன கவனிக்கணும் கேட்டா, இதற்குள் இருந்த பங்கரை பொறுத்தவரையில நம்ம காசாவுல பேசப்படுகிற பங்கர் அளவுக்கு ஆழமானதாக இருந்திருக்குமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரியது. காரணம் என்ன, காசாவில் இருக்கக்கூடிய பங்கர்கள் சில இடங்களில் 300 மீட்டர் அளவுக்கு ஆழமுள்ள பகுதிகளும் இருக்கிறது என்று செய்திகள் தெரிவிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த பங்கர் அந்த அளவுக்கு ஆழமாக இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் அட்டாக் பண்ண முடியுமா என்கிற ஒரு கேள்வியும் இல்லாமல் இல்லை. இதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் என்னன்னு கேட்டா, இந்த கட்டடத்துக்கு கீழே தான் பங்கர் இருக்கிறது என்பதை ஏதோ ஒரு வகையில் மொசாத் அடையாளம் கண்டிருக்கிறது. அது அல்லாத இப்ப காசாவுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காசாவுல எங்க பங்கர் ஆரம்பிக்குது எங்க போய் முடிக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனா இங்க துல்லியமாக அதையெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய உளவு பிரிவு மிக துல்லியமாக அங்கு செயல்பட்டிருக்கிறது. ஹசன் நஸ்ருல்லா வருகிறார் போகிறார் என்பதை ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு இடத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட இருக்கிற அத்தனை பேர் நம்பிக்கையானவன் நினைப்போம், நம்மளோட இருக்கிற ஒருத்தனை கூட விலைக்கு வாங்கி இருக்கலாம். அப்படி சில நேரங்களில் எங்கோ ஒரு இடத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இந்த இடத்தில் தவறு விட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, துல்லியமாக கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியின் பிரகாரம் 5-6 ஆண்டுகளாக ஹசன் நஸ்ருல்லா பப்ளிக்ல எங்கேயுமே வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. எந்த இடத்துலையுமே ஹசன் நஸ்ருல்லா பப்ளிக்ல வரல. ஈவன் நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஹசன் நஸ்ருல்லா தொலைக்காட்சிகளில் உரையாற்றும் போது ஒவ்வொரு முறையும் அவருடைய திரைக்கு பின்னால் ஒவ்வொரு கலர்ல வெறும் பிளாங்கான காட்சிகள் தான் காட்டப்பட்டு கொண்டிருக்கும். அதாவது ஒன்னும் கிரீன்ல இருக்கும், அல்லது ரெட்ல இருக்கும், அல்லது வேறு ஒரு கலர்ல இருக்கும். அதெல்லாம் ஏன் காட்டுவாங்கன்னா, பின்னாடி இருக்கிற எந்த அடையாளத்தை வைத்தும் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை யாரும் கண்டுகொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்வார். அப்படி இருக்கிற இவ்வளவு செக்யூரிட்டி யோசனைகளோடு இருந்திருந்தாலும் அதை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்தில் அவர்களுடைய பாதுகாப்பில் ஒரு ஓட்டை இருந்திருக்கிறது. அதனால் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடியும். எது எப்படி போனாலும் ஹசன் நஸ்ருல்லா மரணித்திருக்கிறார், ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டிருக்கிறார், ஹசன் நஸ்ருல்லாவை கொன்றதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஆனால் ஹசன் நஸ்ருல்லாவினுடைய இந்த கொலையால் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்து விடுமா? ஹசன் நஸ்ருல்லாவினுடைய அவரை அழிப்பதால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹிஸ்புல்லாக்களுடைய நிலை மாறுமானா? நிச்சயமாக மாறாது. இன்றைக்கு ஹசன் நஸ்ருல்லா மரணித்து விட்டார் என்ற அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் அந்த அறிக்கையை முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஹசன் நஸ்ருல்லா மரணித்தாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெறுகிற வரைக்கும் எங்களுடைய ஆதரவு தொடரும், தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்தார்கள். அறிவித்த நேரத்தில் இருந்தும் அதற்கு முன்பிருந்தும் சரம் மாறியான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்னைக்கு நம்ம இந்த முன்னாடி உள்ள செய்திகளை சொன்னதுக்கு பிறகு முழுவதுமாக அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு அதுக்கு என்ன சொல்லுவோம், வெறி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லா என்றால் அது மிகையாகாது. ஆனா என்னன்னா, அல் ஜசீராவோ அல் மையாதீனோ பிரஸ் டிவியோ அல்லது மற்ற தஸ்னீமோ எந்த விதமான ஊடகங்களும் இஸ்ரேலுக்குள் இல்லை. குறிப்பாக நமக்கு தெரியும், அல் ஜசீராவுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சட்டம் பாஸ் பண்ணி அவர்கள் இஸ்ரேலுக்குள்ள அல் ஜசீராவை மூடி இருக்கிறாங்க. எனவே அங்கே தாக்குதல்கள் நடக்கிறது, அந்த தாக்குதல்களுடைய காட்சிகள் வெளியே வருவது என்பது ரொம்ப குறைவு. எது எப்படி போனாலும் இன்றைக்கு பல பேர் செத்து மடிந்திருக்கிற தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு முன்பதாக யார் இந்த ஹசன் நஸ்ருல்லா என்பதையும் சற்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹசன் நஸ்ருல்லாவுக்கு முன்பதாக அப்பாஸ் அல் மூசாவி என்கிறவர் தான்
லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்களுக்கு தலைவராக பொதுச் செயலாளர் பதவியை தான் அவங்க தலைவர் பதவியாக வைத்துக் கொள்வார்கள். பொதுச் செயலாளராக செயல்பட்டவர் அப்பாஸ் அல் மூசாவி. இவர் 3 அதாவது ஹசன் நஸ்ரல்லாவுக்கு முன்பதாக ஹெலிகாப்டர் தாக்குதலில் ஹெலிகாப்டர் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் அப்பாஸ் அல் மூசாவி லெபனானில் வைத்து கொல்லப்பட்டார். லெபனானில் அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு 3 நாட்களில் ஹசன் நஸ்ருல்லா பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பொறுப்பேற்றது மட்டுமல்லாமல் 1992 அவர் பொதுச் செயலாளராக தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்கிறார். அன்றிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அவர்தான் லெபனானுடைய போராட்ட குழுவின் பொதுச் செயலாளராக செயல்பட்டார் என்பதை தாண்டி 2000ஆம் ஆண்டு இவர் தலைமையில் தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த லெபனானில் இருந்து இஸ்ரேல் விரட்டி அடிக்கப்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ள. ஏன் ஹசன் நஸ்ருல்லாவை இவ்வளவு நுணுக்கமாக கண்காணிச்சாங்க, ஏன் ஹசன் நஸ்ருல்லாவை கொன்றாங்க என்று சொன்னால், நம்மள பார்வையில் உலகத்துக்கு ஹசன் நஸ்ருல்லா காட்டப்பட்டிருக்கிறது எப்படின்னா, அவர் லெபனானில் இது மாதிரி ஒரு போராட்ட குழுவுடைய தலைவர், அந்த பிக்சர் தான் காட்டப்பட்டிருக்குது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களில் ஹசன் நஸ்ருல்லா, யஹியா சின்வார் போன்றவர்கள் முன்னணியானவர்கள். காரணம் என்னன்னா, ஒரு மிலிட்ரியில் எல்லோருமே ராஜதந்திரம் தெரிந்தவர்களாக, தாக்குதல் தந்திரம் தெரிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஹசன் நஸ்ருல்லாவை பொறுத்தவரையில் 2000ஆம் ஆண்டு மொத்தமாக லெபனானில் இருந்து இஸ்ரேலை வாஷ் அவுட் செய்கிற அளவுக்கு பாரிய முன்னெடுப்புகளை செய்தவர் ஹசன் நஸ்ருல்லா. குறிப்பாக லெபனான 18 ஆண்டுகள் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருந்தது இஸ்ரேல். 18 ஆண்டுகள் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருக்கும் போது 10வது ஆண்டுகளில் அப்பாஸ் அல் மூசாவி கொல்லப்படுகிறார். அதற்கு பிறகு தலைவராக இவர் பொறுப்பேற்று சுமார் 8 ஆண்டுகளில் மொத்தமாக இஸ்ரேலை துடைத்து வெளியேற்றினார். இஸ்ரேலுடனான யுத்தத்தில் வெற்றி கண்டார். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இஸ்ரேல் இன்றைக்கு நடப்பதை போலவே லெபனானை கைப்பற்றுவதற்காக, லெபனானை முற்றுகையிடுவதற்காக பாரிய படைபலத்தோடு உள்ளே வரும்போது வெறும் 34 நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தில் வென்று காட்டினார் ஹசன் நஸ்ருல்லா. அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த யுத்தத்திற்கு ஹசன் நஸ்ருல்லா வைத்த பெயர்தான் தெய்வீக வெற்றி என்றொரு பெயரை சூட்டித்தான் அந்த யுத்தத்திலே அவர் வெற்றி பெற்றிருந்தார் என்கிற வரலாற்றையும் நாம் இங்கே பார்க்க முடியும். இப்படி பலவிதமான வெற்றிகளை செய்து வந்த ஹசன் நஸ்ருல்லாவுக்கு கெட்ட பெயரும் இல்லாமல் இல்லை. ஹசன் நஸ்ருல்லாவுடைய நல்ல பக்கம் என்று இப்ப நடக்கிற இந்த யுத்தங்கள் ஒரு பகுதி இருந்தாலும் அவருக்கு அரபுலகத்தில் ஒரு பாரிய விமர்சனம் இதற்கு முன்பதாக இருந்தது. இந்த யுத்தத்திற்கு பிறகு அதுவெல்லாம் துடை தெரியப்பட்டு விட்டது, அது வேறு செய்தி. ஆனால் என்ன அவருக்கு இருந்த விமர்சனம் என்று சொன்னால், நமக்கு தெரியும் இந்த அரபுலக புரட்சி என்றொன்று வெடித்தது. இந்த அரபுலக புரட்சி வெடிக்கிற நேரத்தில் குறிப்பாக ஈஜிப்டில் இருந்த ஈஜிப்டினுடைய முன்னாள் ஆட்சியாளர் முபாரக் வெளியேற்றப்பட்டார். ஹொஸ்னி முபாரக் வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்டதற்கு பிறகுதான் புதிய ஆட்சி வந்தது. அதையும் கவிழ்த்து விட்டு தான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர் ராணுவ ஆட்சியை கொண்டு வந்திருந்தார். அதே மாதிரி டியூனிசியாவிலிருந்து ஜெய்னுல் ஆபதீன் வெளியேற்றப்பட்டார். இப்படி பல அரபு இஸ்லாமிய நாடுகளில் புரட்சி, அரபுலக புரட்சி என்று சொல்வார்கள். இப்படி வெடித்த நேரத்தில் அசாதுக்கு எதிராக சிரியாவில் புரட்சி வெடித்தது. அந்த புரட்சியில் அசாது தோற்று வெளியேறுகிற கட்டம் நெருங்குகிற நேரத்தில் ஹசன் நஸ்ருல்லா செய்த ஒரு வேலை தான் அசாதுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லாவுடைய படைப்பிரிவை சிரியாவுக்கு அனுப்பி வைத்து அதிலே அவர் வெற்றியும் கண்டார். இன்றைக்கும் அசாத் ஆட்சியிலே இருப்பதற்கு அதுதான் காரணமாக அமைந்தது. அசாதுடைய ஆட்சி அலவியா தரீகாவை சேர்ந்தவர். அவர் அந்த கண்ட்ரோல்ல தான் அந்த ஆட்சி அவர் செய்து வருகிறார். இந்த விமர்சனம் அரபுலகத்தில் பாரிய அளவில் இருக்கிறது. அந்த அசாத் வெளியேற்றப்படுகிற காலகட்டத்தில் இவர் அசாத்தை காப்பாற்றி கொடுத்தார் என்கிற விமர்சனம். ஆனால் அந்த விமர்சனம் கூட இந்த காசா யுத்தம் வந்ததற்கு பிறகு அதற்கு பதிலாக அவர் இந்த மக்களுக்காக போராட்டத்தில் வந்தார் என்பதனால் அதை மக்கள் மறக்கிற நிலைமைக்கு மாறி இருப்பதையும் நாம் அவதானிக்க முடியும். இன்றைக்கு அரபுலகத்தில் மக்கள் எல்லாம் அழுது புலம்புகிற காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது ஹசன் நஸ்ருல்லா எப்படி மக்கள் மனங்களை இந்த காசா யுத்தத்தின் மூலமாக வென்றிருக்கிறார் என்பதையும் நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக 5-6 ஆண்டுகளாக வெளியிலே எங்கேயும் தென்படாத ஹசன் நஸ்ருல்லா இறுதியாக செப்டம்பர் 19ஆம் தேதி 10 நாட்களுக்கு முன்பதாக ஊடகங்கள் வழியாக இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எதிராக நீங்கள் அனைத்து ரெட் லைன்களையும் கிராஸ் பண்ணி விட்டீர்கள், எனவே உங்களுக்கு எதிரான தாக்குதல் தொடரும் என்று ஒரு முக்கியமான அறிவித்தல்
அறிவித்தலை விடுத்திருந்தார். இந்த அறிவித்தல் விடுத்து 10 நாட்களில் தான் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 3 பிள்ளைகளுடைய தகப்பனாக அறியப்படுகிற ஹசன் நஸ்ருல்லாவுக்கு ஜெய்னப் என்கிற ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறார்கள். அநேகமாக ஜெய்னப் என்கிற அந்த பெண் பிள்ளையும் அவருடைய மகளும் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்ட இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகங்கள் வெளியிடப்படுகிறது. அல்லாஹு ஆலம் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் ஜெய்னபும் அவரோடு இருந்தார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, ஹசன் நஸ்ருல்லா தன்னுடைய மகளை அந்த அளவுக்கு இந்த மிலிட்ரியோட சேர்த்தே தான் வளர்த்தெடுத்தார் என்கிற காரணத்தினால அந்த இடத்துல அவங்களும் இருந்தாங்க என்று சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த செய்தி எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை. இதுதான் அவருடைய ஹசன் நஸ்ருல்லா யார் என்கிற ஒரு சுருக்கமான செய்தியாக இருக்கிறது. அவருடைய நலவு கெட்டது இந்த மாதிரியான 2 பக்கங்களுக்கு மத்தியில் காசா விவகாரத்தில் அவர் முன்னின்றார். காசாவுக்காக தன்னுடைய படையை முன்னகர்த்தினார். காசாவுக்காக அரபுலக படைப்பிரிவுகள் அத்தனையும் கைகட்டி பார்த்து கொண்டிருந்த நேரத்தில், அறிக்கை வெளியிட்டு கண்டனங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில், நான் இருக்கிறேன், அல்லாஹ்வின் உதவியால் உங்களோடு வருகிறேன் என்று அந்த மக்களுக்காக முன்னின்று வந்து நின்றவர் ஹசன் நஸ்ருல்லா. அதிலும் குறிப்பாக 10 நாட்களுக்கு பிறகு, 20 நாட்களுக்கு பிறகு, 50 நாட்களுக்கு பிறகு என்று மாத கணக்குகளுக்கு பிறகு என்றெல்லாம் ஹசன் நஸ்ருல்லா பொறுத்து கொண்டிருக்கவில்லை என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு 1 வருடங்களை தாண்டியும் எந்த அரபுலக நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எந்த விதமான காரியங்களையும் செய்யாமல் கருத்துக்களை மாத்திரம் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் நடத்துகிறார்கள். அக்டோபர் 8ஆம் தேதி இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு எதிரான தாக்குதலை அறிவிக்கிறது. அதே அக்டோபர் 8ஆம் தேதி பாலஸ்தீனத்தை நீங்கள் தாக்கினால் உங்களை நாங்கள் தாக்குவோம் என்று அறிவித்திருந்தார் ஹசன் நஸ்ருல்லா. இன்றைக்கு அவருடைய மரண செய்தி வருகிற நேரத்தில் நம்ம அவர் மௌத்தா போயிட்டாரு என்கிற அந்த கவலையான செய்தியை மட்டும் யோசிக்கிறோம். இன்னொரு பகுதியையும் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய மரணம் நிகழ்ந்த இந்த நிமிடம் அப்பர் கலீலி, கிரியாத் ஷெமோனா உள்ளிட்ட இஸ்ரேலுடைய வடக்கு நகரங்கள் பலவும் இந்த நிமிடம் வரைக்கும் அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்கிற எச்சரிக்கையோடு சுமார் 7 தொடக்கம் 9 லட்சம் மக்கள் அங்கிருந்து அகதிகளாக வெளியேற்றப்பட்டு கோஸ்ட் சிட்டி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இஸ்லாத்தில் பேய் பிசாசு நம்பிக்கை கிடையாது. அப்படி ஒன்றை இஸ்லாம் நம்புவதும் இல்லை, அது மூட நம்பிக்கை. ஆனாலும் புரிந்தலுக்காக சொல்லுகிறேன், கோஸ்ட் சிட்டி, பேய் நகரம் என்று சொல்லுகிற அளவுக்கு, அங்கு யாரும் இல்லாத அளவுக்கு அந்த நகரங்களை தங்களுடைய ஏவுகணை கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருக்கிறது ஹெஸ்புல்லா. இதுதான் இந்த நிமிடம் வரைக்கும் நடக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணத்திற்கு தங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் தெரிவித்திருக்கிற பாலஸ்தீன சுதந்திர விடுதலை போராளிகள் இயக்கம், அதே நேரத்தில் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவும் பொறுப்பெடுக்க வேண்டும் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதாவினுடைய பெயரில் வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையில், எங்களோடு எப்பொழுதும் துணையாக நிற்கிற லெபனானிய சகோதரர்களோடு நாங்களும் எப்போதும் துணையாக இருப்போம். எங்கள் தலைவர்களை கொன்றொழிப்பதால் கண்டிப்பாக எங்களுடைய போராட்டத்தை உங்களால் முடக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நாங்கள் என்றைக்கும் எங்கள் நாட்டை மீட்டெடுக்கிற வரைக்கும் போராடி கொண்டே இருப்போம் என்பதையும் வலுவாக சொல்லியிருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர இயக்கம். இப்படியான நேரத்தில் தான் ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணத்தை தொடர்ந்து 3 நாட்கள் நாடு முழுவதும் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஈராக் வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ந்த இந்த போராட்டத்தினால் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் மீதான இந்த தாக்குதலினால் கண்டிப்பாக ஹெஸ்புல்லாக்களை நீங்கள் அழிக்கவும் முடியாது. அதிலும் குறிப்பாக ஹெஸ்புல்லாக்களை அழிக்கிற அளவுக்குண்டான ஒரு பலத்தை இஸ்ரேல் பெற்றுக்கொள்ளவும் இல்லை என்கிற ஒரு நம்பகரமான ஒரு அறிவிப்பை இன்றைய தினம் ஆயத்துல்லா அலி காமனி வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியையும் நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். இந்த அறிவித்தலை பொறுத்தவரையில் சமாதானத்திற்குரிய ஒரு அறிவிப்பு, மக்களை சாந்தப்படுத்துறதுக்குரிய அறிவிப்பு என்று நாம் பார்த்துவிட முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால், ஆயத்துல்லா அலி காமனியினுடைய அறிக்கை ரொம்ப நீளமான ஒரு அறிக்கையாக இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, தலைவர்களை நம்ம சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்றார். தலைவர்களை அழிப்பதால் போராட்டத்தை முடக்க முடியாது. உண்மை, ஏற்கனவே பல தளபதிகளை நாம் இழந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த போராட்டத்திலே பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய பாலஸ்தீனத்தின் முன்னாள் பிரதமராக செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியாவை இழந்திருக்கிறோம், ஷேக் ஆரூரியை இழந்திருக்கிறோம். லெபனானிய போராட்ட குழுக்களில் மிக முக்கியமான இராணுவ மேஜர் ஜெனரலாக செயல்பட்ட ஃபுவாத் ஷுக்கூரை நாம் இழந்திருக்கிறோம். அதை தாண்டி தற்போது இந்த போராட்டத்திலே ஹசன் நஸ்ருல்லாவையும் இழந்திருக்கிறோம். ஆனாலும் கண்டிப்பாக
கண்டிப்பாக பாலஸ்தீன போராட்டம் தொடரும் என்கிற அறிக்கைகளை இன்றைக்கு அவர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் தான் ஹிஸ்புல்லாக்களுடைய சரமாரியான தாக்குதல்கள் இன்றைக்கு பயங்கரமான அட்டாக்காக இஸ்ரேலுக்குள் நடந்து வருகிற காட்சிகள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்க முடியும், இன்றைய தினம் பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலை தான் நீங்க இங்க பார்க்குறீங்க. அதாவது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நார்த் பகுதிகள் முழுவதும் ஹிஸ்புல்லாக்களுடைய ராக்கெட்டுகளால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய போட்டோவோடு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். இங்க நீங்க பார்க்கலாம், இன்றைய தினம் அவர்களுடைய தாக்குதல்களால் இஸ்ரேலுக்குள் நடக்கக்கூடிய அழிவுகளுடைய காட்சிகள் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அதை நாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைய இந்த தாக்குதல் ஒரு சிச்சுவேஷன், சென்சிட்டிவ் சிச்சுவேஷன்ங்கிறதுனால வீடியோக்களை நம்ம வீடியோக்களில் இந்த மாதிரி தாக்குதல் வீடியோக்களை போட்டு காட்டும்போது கண்டிப்பாக அது நம்முடைய வீடியோக்கே பாதிப்பாக வந்து முடிந்துவிடும். ஆனால் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் வீடியோக்களை நீங்கள் தாராளமாக அல் ஜசீராவின் அரபு பக்கத்தில் பார்க்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், அதாவது நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் நடத்துகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் ஒரு மிக முக்கியமான பட்டியலை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த பட்டியலை நான் வேகமாக இங்கே வாசிக்க இருக்கிறேன். காரணம், நீண்ட பட்டியல் இன்றைக்கு வெறியாட்டம் ஆடுகிறது. ஹிஸ்புல்லாக்கள் என்று சொல்லியிருந்தோம், அந்த அடிப்படையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலிய குடியேற்றங்கள் மீது பாரிய அளவில் நடத்தப்படுவதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சஃபாத், இஸ்ரேலிய மிக முக்கியமான நகரம் சஃபாத் மீது இன்றைக்கு அவர்கள் நிறைய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று சார் குடியேற்றத்தின் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரோஷ் பினா என்கிற குடியேற்ற பகுதிகளில் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை, ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மோட்சேவா என்கிற பகுதிகளில் ஒரே நேரத்தில் அவர்கள் 50க்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு, சால்கா என்கிற பகுதிகளுக்கு மேற்கே இருக்கக்கூடிய அல் சதா என்கிற ராணுவ தளத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளில் கனரக ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுவதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டு, நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளில் பாதிக்கும் மேற்பட்ட செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமே இன்றைக்கு ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. ஆம், எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்களே தவிர எந்த அழிவு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் தான் கஃப்ரி என்கிற பகுதிகள் மீது இன்றைக்கு பாதி 1 என்கிற ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த கஃப்ரி என்கிற பகுதி லெபனான் இஸ்ரேல் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. 11 கிலோமீட்டர்கள் மாத்திரமே சென்று தாக்கக்கூடிய பாதி 1 என்கிற ஏவுகணை தாக்குதல்கள் சரமாரியாக அந்த பகுதிகள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரமத் டேவிட் என்கிற ராணுவ விமான தளத்தின் மீது இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். பாதி 3 வகையான ராக்கெட் தாக்குதல்கள் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரமத் டேவிட் தளம் ஹைஃபா பகுதிகளில் இருக்கிறது. அவர்களுடைய மிக முக்கியமான விமான தளமாக இருக்கிறது. அந்த விமான தளத்தின் மீது தான் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று அல் சாத் என்கிற தளத்தின் மீது இஸ்ரேலிய எதிரிகளை இலக்கு வைத்து பீரங்கி குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ராக்கெட் தாக்குதல்களையும் சரமாரியாக ஏவி இருக்கிறார்கள். ரோஷ்பினா குடியேற்றத்தை நோக்கி 2வது முறையாக ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்கிறார்கள். மோட்சுவா குடியேற்றத்தை நோக்கியும் 2வது முறையாக தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு மெலோட் குடியேற்றத்தை நோக்கி 50க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த 50, 100 என்கிற எண்ணிக்கையில் ஏன் ஏவுகணை ஏவுவாங்கன்னு சொன்னா, 1, 2 ஏவும் போது அவர்களுடைய அயன்டோமால சில நேரங்களில் அதை அட்டாக் பண்ணிட முடியும். ஒரே நேரத்தில் 50, 60 என்று ஏவுகிற நேரத்தில் அயன்டோமால ஒரு 1, 2 தான் தடுத்து நிறுத்த முடியுமே தவிர மற்ற எதையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அது ஆட்டோ ரீஃபில் கிடையாது. ரீஃபில் பண்ண வேண்டி இருக்கிற காரணத்தினால உடனடியாக அழிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுறதுனால தான் உடனடியாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா 50க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவுவார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு கஸ்டின் என்கிற இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது அதிகமான ராக்கெட் தாக்குதல்களை ஏவி இருக்கிறார்கள். பாதி 1 ராக்கெட் தாக்குதல்கள் சரமாரியாக கிரியாத் அட்டா என்கிற பகுதிகள் மீது வீசப்பட்டிருக்கிறது. இதில் நான் சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 358 நாட்களாக நாம் சொல்லாத ஊர்களின் பெயர்கள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் லெபனான் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. லெபனான் இஸ்ரேல் மேல சரமாரியாக அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் லெபனான்ல பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் ராணுவ தளங்களையும் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஃபேக்டரிஸ், மிக முக்கியமான இலக்குகளையும் நோக்கி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் அங்கு நடக்கக்கூடிய தாக்குதல்களுடைய அழிவுகளை இஸ்ரேல் தொடர்ந்து மறைக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டைபீரியாஸ் நகரத்தை நோக்கி இன்றைக்கு நிறைய ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி
சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று டைபீரியாஸ் நகரத்தை நோக்கி இரண்டாவது முறையாக 70 ராக்கெட் சால்வோக்களை ஏவி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். பாதிவன் ராக்கெட்டுகள் மூலமாக இன்றைக்கு இலோனியா குடியேற்றத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பீரங்கி குண்டுகள் மூலமாக பையாத் பிலித்தா என்கிற தளத்தை நோக்கி ராணுவ தளம், அதாவது அப்பர் கலீலி பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ தளம், அந்த ராணுவ தளத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று சஃபேட் நகரத்தின் மீது இன்றைக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கார்மியோ என்கிற பகுதிகளை நோக்கி இன்றைக்கு சரமாரியான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் சாரின் குடியேற்றத்தை நோக்கியும் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு 50க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் மூன்றாவது முறையாக மெலோட் குடியேற்றத்தை நோக்கியும் ஏவப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் சஃபேட் மீது இன்றைக்கு பாரிய அளவிலான ராக்கெட்டுகள் பல ஏவப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் லெபனானில் இருந்து ராக்கெட் தாக்குதல்கள் தொடர்ந்து கிழக்கு ஹைஃபாவில் இருக்கக்கூடிய எக்கர், அதே போன்று வடக்கில் இருக்கக்கூடிய நாசரேத் பகுதிகளிலும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் பாதி 1 ஏவுகணைகள் மூலமாக காஃப்ரின் குடியேற்றத்தின் மீது மூன்றாவது முறையான தாக்குதல்களையும் அதிகமாகவே அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய ராக்கெட் தாக்குதலுக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளாக இருக்கிற இஸ்ரேலுக்குள்ள 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலிய டைம்ஸ் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை. 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் ஒரே நேரத்தில் சைரன் ஒலி இந்த ஒரு வருடத்தில் எப்பொழுதும் கேட்டது கிடையாது. அவ்வளவு இஸ்ரேலுடைய எல்லா நகரத்தின் மீதும் அவர்கள் பாரிய தாக்குதல்களை மலை போன்று பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாதி 1 ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலுடைய ரமட் டேவிட் ராணுவ தளத்தின் விமான தளத்தின் மீது இன்றைக்கு இரண்டாவது முறையாகவும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதே நேரம் ரோஸ்பினாவினுடைய குடியேற்றத்தின் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அல் சதா என்கிற தளத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை இலக்கு வைத்து இரண்டாவது முறையாகவும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ரமட் டேவிட் ராணுவ தளத்தின் மீது மூன்றாவது முறை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாஹ்வுடைய படைப்பிரிவு. அதற்கான காரணத்தையும் அவங்க சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, அந்த தளத்தில் தான் F-35 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய கலீலி அப்பர் கலீலி தாண்டி இருக்கக்கூடிய நகரங்களில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் இஸ்ரேல் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, பலப்படுத்தப்பட்ட அறைகளுக்குள் சென்று இருந்து கொள்ளுங்கள், வெளியே வந்து விடாதீர்கள். பலப்படுத்தப்பட்ட அறைன்னு சொன்னா அவங்க 2 விதமான செட்டப் பண்ணியிருப்பாங்க. வெளியில பண்ணியிருந்தா பாரிய அளவு பலப்படுத்தப்பட்ட கான்கிரீட்டுகள் மூலமான சில அறைகளை தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். பல இடங்களில் பங்கர் சிஸ்டத்தில் வீடுகளுக்கு கீழே அறைகளை செட் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அதுகளுக்குள்ள போய் ஒளிச்சுக்கிறீங்க. எவ்வளவு காலத்துக்கு ஒழிக்கிறது? 1 நாள், 2 நாள், 3 நாள், 10 நாள், ஒரு மாசம், எவ்வளவு காலத்துக்கு ஒழிக்க போறீங்க என்கிற அளவில் இன்றைக்கு அவர்கள் போய் ஒழித்துக் கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ஹைஃபாவில் ஹிஸ்புல்லா 10க்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை ஏவி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போன்று பெரிய அளவிலான ராக்கெட் தாக்குதலை தொடர்ந்து கலீலியில குறைந்தது 8 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 8 பேர்னா 80 பேர் நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதான். அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் என்பது நமக்கு பழகிப்போன ஒரு கதையாக மாறி இருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் லெபனானில் இருந்து தரையில் இருந்து பாய்ந்து வந்த நிலங்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் பாரிய அளவில் ஏவப்படுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே போன்றுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் ஹிஸ்புல்லாக்களுடைய ராக்கெட்டுகளுடைய தீவிரத்தன்மையால் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய 5வது அலை ராக்கெட்டுகளை கூட இன்றைக்கு சரமாரியாக ஏவி கொண்டிருக்கிறார்கள். ஹைஃபாவிலிருந்து தென்கிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரமட் டேவிட் தளத்தின் மீது 4வது முறையாக அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலுடைய 3 முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய டேவிட் ரமட் மீது ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு உளவு ட்ரோன்களை அனுப்பியும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ராணுவ தளத்தில் தான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி F-16 வகையான போர் விமானங்கள் 3 படைப்பிரிவுகள் இங்கே இருக்கிறது. அதே போன்று F-35 விமானங்களுடைய படைப்பிரிவுகளும் இங்கே இருக்கிறது. F-35 F-16 வகையான விமானங்களை இலக்கு வைத்து தான் 4 தடவைகள் இந்த விமான நிலையத்தின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாதுகாப்பு விவகாரங்களில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற இஸ்ரேலுடைய இணையதளமான பாதுகாப்பு செய்திகளை வெளியிடக்கூடிய இணையதளமாக இருக்கக்கூடிய வாலாவில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். வடக்கில் நடந்து வருகிற தாக்குதல்களுக்கு மத்தியில், அதாவது ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து லெபனானில் நடத்தி வருகிற தாக்குதல்களுக்கு மத்தியில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஏவுகணை தாக்குதல் நடவடிக்கைகளால் இங்கே வடக்கு பகுதிகள், இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் குறிப்பாக மெட்டுல்லா நகரம்
மொத்தமாகவே அழிந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு அவர்களுடைய வாலா செய்தித்தளம் வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஒரு நகரத்தையே காலி பண்ணி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த நகரத்தில் ஒரே ஒரு பாடசாலை கட்டடம் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு அவர்களுடைய செய்திகளில் ஹைலைட்டடாக இருக்கிறது. அதே போன்று அப்பர் கலீலி பகுதிகளில் இருக்கக்கூடிய கஃப்ரி குடியேற்றத்தின் மீது 5வது முறையான தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பட்டியலே இருக்குது நீண்டு கொண்டு சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு தாக்குதல்களை அவர்கள் இன்றைக்கு சரமாரியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்றுதான் ஈராக்கில் இருக்கக்கூடிய சயீத் அஷ்-ஷுஹதா படைப்பிரிவினுடைய மூத்த தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அபு அலா அல் வலேப் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, முழுமையான ஒரு யுத்தத்திற்கு இஸ்ரேல் தயாரானால் தங்களுடைய படையும் இஸ்ரேலை நோக்கியும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கியும் பாரிய தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரத்தில் எங்களுடைய தாக்குதல்கள் அதை தாண்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸையும் சென்று தாக்கும் என்கிற ஒரு செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, UAE என்கிற ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மொத்தமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தினால இவர்கள் மொத்தமான ஒரு யுத்தத்திற்கு தயார் என்றால் நாங்கள் அரபு நாடுகளில் எமிரேட்ஸையும் தாக்குவோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த யுத்தங்கள் அதிகரித்து விரிவாகி கொண்டு வந்தால் கண்டிப்பாக பல நாடுகளிலும் இது தாக்கம் செலுத்தும். காரணம் என்னன்னா, இந்த அரபு நாடுகளில் இந்த மாதிரி யுத்தங்கள் நடப்பது பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிக்கும், பாரிய சிக்கல்களை உண்டாக்கும் என்பதெல்லாம் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடங்கள். எது எப்படி போனாலும் அப்பாவி பொதுமக்களுடைய மரணங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இன்றைய தினமும் 12 சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மேல் அதே போன்று லெபனான் பகுதிகளிலே 47 சகோதரர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த யுத்தத்திலே முன்னரங்கில் நின்று செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் கொல்லப்படுவார்கள், தலைவர்களை இழக்கிறது என்பது யுத்தத்தினுடைய ஒரு வளமைதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதனால் அவர்கள் துவண்டு போகவும் இல்லை, அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் துவண்டு போகவும் இல்லை. இதுவரைக்கும் காசா முழுவதும் அழிக்கப்பட்டும் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவின் ஒரு சிறு பகுதியை கூட அவர்களால் கைப்பற்ற முடியாமல் இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து தான் வருகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வினுடைய உதவி அந்த மக்களுக்கு இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக பாலஸ்தீன வெற்றிக்காக உழைக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அவர்களுடைய முயற்சிக்கேற்ப இறைவனிடத்தில் கண்டிப்பாக கூலி இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் இணை வைக்காதவர்களாக மார்க் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இருக்கிற பட்சத்தில் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன சுதந்திர பூமி விரைவில் மிளிர வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய ஆசை. இதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அனைவருக்கும் எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளையும் விடுத்து தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் அங்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உடனுக்குடன் உண்மையாக புரிந்து கொள்வதற்காக நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் ரஸ்மின் MISC என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனலுக்கு வீடியோவுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அதே போன்ற டெலிகிராம் சேனல்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் நீங்கள் இணைந்து கொண்டு இந்த செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அல்லாஹு தாலா வெற்றியை கொடுப்பான் என்கிற உயரிய நம்பிக்கைகளோடு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.